வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, அண்டர் ரைட்டிங் சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2023ல கேட்டிருக்காங்க. நவம்பர் 19 அண்ட் 21, 22. ஓகே. இத்தனை இயர்ஸ்மே பார்த்தீங்கன்னா 5 மார்க்லயே இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப என்ன ப்ராப்ளம்ன்றத பார்க்கலாம். A company issued 10,000 equity shares of rupees 10 each at par. The issue was underwritten by Swami and Co. for one maximum commission permitted by law. The public had applied for and received 8,000 shares. Give necessary journal entries in the books of the company. இப்ப பாத்தீங்கன்னா 10,000 shares வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல 8,000 shares வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து மேக்சிமம் கமிஷன் அண்டர் ரைட்டருக்கு எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்மிட்டட் பை லா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர். ஓகே, ஈக்விட்டி ஷேருக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் கமிஷன் 2.5. ஓகே, 2.5%. இப்ப டிபெஞ்சர்ஸ் ஆவோ இல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேராவோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் படி நம்ம போட வேண்டியது இருக்கும். அதாவது அண்டர் ரைட்டர் எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அண்ட் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா அப் டு 5 லேக் ஒரு பர்சன்டேஜ், அபோவ் 5 லேக்னா அது ஒரு பர்சன்டேஜ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அண்டர் ரைட்டர் கிட்ட இருக்க ஷேர்ஸ்க்கும் சேம் பர்சன்டேஜ் தான், பப்ளிக் வச்சிருக்கிறதுக்கும் அதுக்கும் அதே பர்சன்டேஜ் தான். எந்த ஒரு அமௌண்டோட ரெஸ்ட்ரிக்ஷனுமே இங்கே கிடையாது. ஓகே, ரொம்பவே ஈஸி தான். கமிஷன் பாத்தீங்கன்னா அப்படியே 2.5% தான். அது வந்து யாருக்கிட்ட இருந்தாலும், அண்டர் ரைட்டர் இருந்தாலும் சரி, பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதா இருந்தாலும் சரி. எஸ், இப்ப இது போடலாமா? ஓகே, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத கிராஸ் லயபிலிட்டியா எழுதிக்கலாம். பாருங்க, அண்டர் ரைட்டரோட கிராஸ் லயபிலிட்டி 10,000. ஏன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல வந்து அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 8,000. ஓகே, அப்ளிகேஷன் ரிசீவ்ட் 8,000. அப்ப அந்த பேலன்ஸ் 2,000 யாருக்கு அப்படின்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர். ஓகே, அண்டர் ரைட்டரோட நெட் லயபிலிட்டி தான் இந்த 2,000 இருக்கு. அப்ப இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இல்லையா? இப்ப நமக்கு அமௌண்ட் வேணும். அப்ப இது 8,000 இன்டூ எவ்வளவு ஷேரோட பிரைஸ் அப்படின்னா பார்ல தான் பண்றாங்க, 10 rupees. ஓகே, அப்ப 8,000 இன்டூ 10. அதே மாதிரி 2,000 அண்டர் ரைட்டர் எடுத்துக்கிறாரு இல்லையா? 2,000 இன்டூ 10 போடணும். அதுல தான் நம்ம கமிஷன் போடணும். கமிஷனோட பர்சன்டேஜ் வந்து இங்க 2.5 தான். ஓகே, பாருங்க, ஆன் அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பை த பப்ளிக்னாலும் 2.5 தான். 80,000 எப்படி வந்தது தெரிஞ்சுதா? 8,000 இன்டூ 10. அதுல 2.5% போட்டீங்கன்னா 2,000 வருது கமிஷன். அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டர் எடுத்துக்கிட்டது 2,000 ஷேர்ஸ் இல்லையா? அப்ப 2,000 இன்டூ 10. அப்ப 20,000 இன்டூ 2.5. அது பாத்தீங்கன்னா 500 வருது. மொத்த அமௌண்ட் எவ்வளவு கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, டோட்டல் கமிஷன் பாத்தீங்கன்னா 2,500. ஓகேவா? இதுதான் வந்து கமிஷன் பேயபிள் டு அண்டர் ரைட்டர். அண்டர் ரைட்டர்ன்றது இங்க சுவாமி அண்ட் கோ. ஓகே, எஸ். இப்ப இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடலாமா? பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் எடுத்துக்கிட்ட ஷேர்ஸ்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். அதுக்கான என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணது 80,000 போட்டாச்சு. அடுத்து அண்டர் ரைட்டர் எடுத்துக்கிட்டதுக்கு, அண்டர் ரைட்டர் எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு? 2,000 ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டாரு இல்லையா? அப்ப 2,000 இன்டூ 10. அப்ப 20,000. ஓகேவா? சுவாமி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அதாவது அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல்ன்றது தான் அண்டர் ரைட்டர் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கான என்ட்ரி. இப்ப வந்து கமிஷன் பேயபிளுக்கு என்ட்ரி. ஓகே, கமிஷன் பேயபிள் பாத்தீங்கன்னா 2,500 இல்லையா? அதுக்கான என்ட்ரி பாத்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன் டு அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, 2,500 போட்டாச்சு. இப்ப அண்டர் ரைட்டர் வந்து அவர் எடுத்துக்கிட்ட ஷேருக்கு 20,000 தரணும். அவருக்கு கம்பெனி பாத்தீங்கன்னா கமிஷன் ஒரு 2,500 தரணும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு நம்ம அண்டர் ரைட்டர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 மைனஸ் இந்த 2,500, 17,500 வந்து நம்ம அண்டர் ரைட்டர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகே, அதுக்கான என்ட்ரி பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சுவாமி அண்ட் கோ அக்கௌண்ட் 17,500. ஓகேவா? இதுதான் வந்து அண்டர் ரைட்டர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட். புரிஞ்சுதா? அண்டர் ரைட்டர் ஷேர் எடுத்துக்கிட்டதுக்காக அவர் தர வேண்டியது 20,000. கம்பெனி அவருக்கு அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுக்க வேண்டியது 2,500. சோ இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 17,500 அண்டர் ரைட்டர் நமக்கு தர வேண்டியது. ஓகே, அதாவது கம்பெனிக்கு தர வேண்டியது. சரியா? ஈஸியான ப்ராப்ளம் இது. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதுவும் இத்தனை கொஸ்டின் பேப்பர்ல அமௌண்ட் கூட சேஞ்ச் பண்ணாம சேம் ப்ராப்ளமே கேட்டிருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் அவசியம் எல்லாரும் வந்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you for your patient listening.